எனக்கு. நான் சொன்னீங்களா முன்ன அப்போவே சொன்னேன் இல்லை, இங்கே பாலம் ஒர்க் எடுத்துகிட்டு இங்கே மெட்ரோ சம்திங் வருதுன்னு சொல்கிறதுனால இங்கே எல்லாமே அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி டைமில் நம்ம ரொம்ப ஸ்பீடாகவும் போகக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்பீடாக போகணுன்னா கண்ட்ரோல் கிடைக்காது. ஆல்ரெடி இங்கே ஒரு சிமெண்ட் லாரி 3 வீக் சம்திங் ஒரு சிமெண்ட் லாரி ஏதோ ஒன்று அவந்து விழுந்து விபத்தாயிடுச்சுன்னு பார்த்தோம். ஸ்பீடாக போனால் நம்ம கண்ட்ரோல் கிடைக்காது. அப்புறம் லெஃப்ட் திருப்பதா ரைட்டு திருப்பதா தெரியாமல் மொத்தமாக அப்புறம் ஆக்சிடெண்ட்டில் தான் போய் முடியும். இங்கேருந்து எவ்வளோ தூரம் இந்த டிராஃபிக் இருக்குன்னு தெரியல. ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. நம்ம டிராஃபிக்கில் அங்கேயும் பூந்து தான் போகணும் போல். பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ரோடு கூட கொஞ்சம் நல்லா இல்லைங்க. அது எனக்கு தெரிஞ்சு மலைக்கோயிலுக்கு ஒரு 0.5 கிலோமீட்டர் சம்திங் அவ்வளோதான் கைஸ். முன்னாடி ரைட் எடுக்கணும். நம்ம ஃப்ரெண்டு என்னடா எதுவுமே பேச போகிறாரு பார்த்தீங்களா? நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் எதுவும் பேச முடிஞ்சிருக்காரு. லெஃப்ட் எடுத்து ரைட், சாரி ரைட் எடுத்து லெஃப்ட் எடுக்கணும் கைஸ். நானே கம்ப்ளீட்லி பேசிட்டு இருக்கேன். எடுத்தாச்சு. இவ்வளோ போக விடுங்க இந்த வண்டி. பார்த்தா அவர் முன்னாடி போயிட்டாரு. சரி ஓகே, இதாங்க ரைட் எடுக்கணும். நம்ம மலை கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். என்னடா முன்னேருந்து கோயிலுக்கு வந்துட்டோம் சொல்லிட்டே இருக்கணும். கோயிலை காமிக்கல என்ன பார்க்குறீங்க? இதாங்க இதுதாங்க என்ட்ரன்ஸ், மலை கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுதான். ரைட் எடுத்துக்கணும். இது ரொம்ப ஃபுல்லாகவே எல்லாம் மேடாக வச்சுருக்கோம். இதுதான் மலை கோயிலோட என்ட்ரன்ஸு. எல்லாம் வந்துட்டோம். எஸ்டே இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துருக்கு. நம்ம பேர் வரலான்னு தான் நினச்சி இந்த அம்சில் வந்துட்டு நமக்கு இது போட்டிருக்காங்க. மலை கோயிலுக்கு 2 வீலர் தான் வரலாம். அந்த பார்த்தீங்களா ஒரு கார் போகுது, அந்த வழியாகவும் போகலாம், இந்த வழியாகவும் வரலாங்க. இதெல்லாம் ஆடெல்லாம் சுற்றி திரிஞ்சு மேய்ஞ்சிட்டு இருக்கு கைஸ். நம்ம அப்படியே போயிட்டு சாமியை பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். மேலேருந்து எங்கேயோ தண்ணி வருது கைஸ். சம்திங் ஏதோ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வழியே போனோம்னா மலை அப்படியே ஏறி போகலாம். அங்கே போனோம்னா பைக் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாங்க. ஏன்னா இது வந்து காரு கட்டிட்டு இருக்கு. வந்து பார்க்கிங்லாம் இருக்கணும். பெரிய கோவில்னு சொல்லிட்டு இருக்கேன். அதான் பார்த்தேன். நம்ம ஃப்ரெண்ட்டு இப்போ என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்கோம். உள்ளே எனக்கு தெரிஞ்சு மொபைல் அலௌடு இல்லை. உள்ளே மொபைல் அலௌடு இல்லை, எதுவுமே அலௌடு, ஃபோட்டோலாம் பிடிக்க முடியாது. அதனால்
இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் வந்துட்டு நான் போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டு ரிட்டர்ன் நான் உங்களுக்கு பிளாக் தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது கேஸ். உள்ளே போனால் மொபைல் அலோடு இல்லை. நான் கொஞ்சம் தூரம் போகிறேன், அப்புறமா உங்களுக்கு பிளாக் கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். நம்ம உள்ளே வந்துட்டோம். கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வரைக்கும் ஃபுல்லாகவே இங்கே வந்து முற்கால சென்று உச்ச நாயன்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்குது. இங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு மொபைல்லாம் அலௌடு இருக்குது. உள்ளே போனோன்னா தான் ஃபோட்டோ அந்த மாதிரி எதுவுமே எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லை கைஸ். இதாங்க கைஸ் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிற வழி. சந்திரசூடேஸ்வரர் திருக்கோவில்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஹலோ காய்ஸ், ஃபைனலாக நம்ம தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெளியே உள்ளே வந்து மொபைல்லாம் அலோடு இல்லைன்றதுனால வெளியே தான் இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நந்தி சிலைலாம் இருக்குது பின்னாடி வியூஸில் பாருங்கள். இங்கே அவுட் சைடில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒசூர் மலை கோயிலில் இருக்கிற இதுதான் குளம். இப்போ வந்து தண்ணி எதுவும் இல்லாதனால இது ஃபுல் ட்ரை கண்டிஷனில் தெரியுது. அப்படியே வாங்க நம்ம. ஹலோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் சம்திங் எல்லாமே கிடைக்குது. இங்கே பொரி, அப்புறம் காரப்பொரி சம்திங் எல்லாமே கிடைக்குது. அதே மாதிரி பூஜைக்கு தேவையான அந்த மாதிரி பொருளுங்க எல்லாமே கிடைக்குது. டைட்டில் பார்க்குன்னு சொன்னாங்க, அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே கல் மேலே கல் அடுக்கி வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சு வேண்டிட்டு போனால் வீடு கட்டுறது அந்த மாதிரி சம்திங் ஏதாவது இருந்தால் வீடு கட்டி முடிச்சிருவாங்க. அது ஒரு நம்பிக்கையில் எல்லாமே வச்சுட்டு போகிறாங்க கைஸ். சரி ஓகே, நம்ம முன்னாடி போயிட்டு அப்படியே விளையாட கண்டினியூ பண்ணலாம். ஹாய் காய்ஸ், இங்கே பார்க்கில் பார்த்தீங்கன்னா விளையாடுற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த சின்ன பசங்களுக்கு சறுக்கி விளையாடுறது மட்டும் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுங்க வச்சிட்ருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது. அண்டு உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேருங்க. வியூ பார்க்குறீங்களா? வியூ வேறு லெவலில் இருக்குது கைஸ். அப்படியே இருங்க ஒரே நிமிஷம். இங்கேருந்து நம்ம ஒசூர் வியூ பார்த்தோன்னா ரொம்ப செம்ம, எப்படி சொல்கிறது, ஒரு வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக ஒரு வீடாக பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இந்த சைட் பேக் சைட் வியூ வேறு லெவலில் இருக்குது கைஸ். இதுக்கு தேவையான பழம் சம்திங் எல்லாமே இங்கே கிடைக்குது. பூ எல்லாமே நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸில் வரும்போது இதெல்லாம் வாங்கிக்கணும். ஏன்னா எண்டிங்கில் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும்போது எல்லாமே கேப்சர் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு இங்கே செருப்பு எல்லாம் வெட்டுறது கூட இங்கே இடமெல்லாம் இருக்குது. இங்கேயே பாருங்கள் கைஸ், அவசர சிகிச்சைக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கட்டண கழிப்பிடம்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஆண் பெண் 2 பேருக்குமே எல்லாருக்குமே இருக்குது கைஸ். வரவங்க இங்கே ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரிக்கு இங்கே பார்த்தீங்க. ஹலோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 2 வீலர் அண்டு 4 வீலர் எல்லாத்துக்குமே பார்க்கிங் வசதி இருக்குது கைஸ். பாருங்கள், பைக்கு அண்டு கார் எது எடுத்துகிட்டு வந்தாலுமே மேலே பார்க் பண்ணிக்கலாம். 10 கனரக வாகனத்துக்கு வந்து 20ன்னு சொல்லிட்டு கோயிலேருந்து வாகனத்துக்கு வந்து இது பார்க்கிங்க்கு வசூலிக்கிறாங்க. இப்போது நாம் வந்திருக்கோம், எதுவும் வசூலிக்கலை. சம்திங் இம்பார்ட்டன்ட் டைம்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வசூலிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ட்ராவலர் டிஜே பேசுகிறேன். இதோட இன்றைக்கி வீடியோவை என்னோடய மோட்டோவில் வந்து எட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி எடுத்த வீடியோ எல்லாமே நல்லா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன். எல்லாமே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ, பாய்.